ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் எம் பக்தவச்சலம் அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவரோட ஆட்சி காலம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் அப்படின்றத பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அவர் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷனில் நின்று தோற்றுருப்பாரா இல்லை ஜெயிச்சிருப்பாரா அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இதுலேயே வந்துடும். ஓகேவா? நம்ம எப்பவும் போல் தற்கால தமிழ்நாட்டு வரலாறு பேராசிரியர் கா வெங்கடேசன் ஐயா புக்கு தான் பார்த்துட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ பக்தவச்சலம் ஆட்சி வரைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, பாருங்கள். நம்ம எப்போவுமே ஒரு டாபிக் ஆரம்பிக்கும் போது யாராவது ஏதாவது ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, அது எப்போவுமே பார்க்கணும். பாருங்கள், இந்த தடவை என்ன சொல்லியிருக்காங்கன்னு. பக்தவச்சலத்துக்கு ராஜாஜிக்கு இருந்த சாதுரியமோ காமராஜருக்கு இருந்த மதிநுட்பமோ இல்லாமையால் அவர் சூழ்நிலைகளை தவறாக கையாண்டார் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த கு ராஜையன் அப்படின்றவர் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டே இருப்போம், கே ராஜையன்னு நம்ம ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருப்பார்ல டைலாக்கு, அவர் தான் பார்த்திங்கன்னா இவர். ஓகேவா? இங்கிலீஷில் கே ராஜையன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே தமிழில் கு ராஜையன் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், பக்தவச்சலத்துக்கு ராஜாஜிக்கு இருந்த சாதுரியமோ காமராஜருக்கு இருந்த மதிநுட்பமோ இல்லாமையால் அவர் சூழ்நிலைகளை தவறாக கையாண்டார் அப்படின்னு சொல்கிறது யார்? கு ராஜையன் சொல்கிறார். ஓகேவா? அடுத்து பாருங்கள், வாழ்க்கை குறிப்பு. படிப்பும் பட்டமும். பக்தவச்சலம் பாருங்கள், மீஞ்சூர். ஓகேவா? மீஞ்சூர் பக்தவச்சலம் காமராஜர் தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகி கொண்டதை அடுத்து 1963 அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி முதலமைச்சர் ஆகிறார். ஓகேவா? இவர் செங்கல்பட்டு மாவட்ட மீஞ்சூரில் CN கனக சபாபதி முதலியாருக்கும் மல்லிகா அம்மையாருக்கும் 1897 அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி பிறகுறார். ஓகேவா? எங்கே? செங்கல்பட்டு மாவட்டத்தில் மீஞ்சூர். ஓகேவா? மீஞ்சூர் CN கனக சபாபதி முதலியாருக்கும் மல்லிகை அம்மையாருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் பிறகுறார். ஓகேவா? அதனால தான் இவர் பேர் பார்த்தீங்கன்னா இந்த மீஞ்சூரில் இருக்கக்கூடிய இடத்துல பிளேஸில் பர்த்தாகிறனால தான் பாருங்கள், மீஞ்சூர் பக்தவச்சலம்னு இவரோட பேர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அதனால தான் நம்ம இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், என்ன பார்த்தோம்? எம் பக்தவச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஓகேவா? சரி, பாருங்கள். வசதியான குடும்பத்தில் பிறந்த பக்தவச்சலம் சென்னை மாநில கல்லூரியில் பட்டப்படிப்பையும் சட்டக் கல்லூரியில் சட்டப்படிப்பையும் முடித்த பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குரைஞரானார். பார்த்தீங்களா? சென்னை மாநில கல்லூரியில் பட்டப்படிப்பு டிகிரி ஸ்டாண்டர்டை முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சட்டக் கல்லூரியில் பார்த்தீங்கன்னா சட்டப்படிப்பை முடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கறிஞர் ஆகிறார். சரியா? அடுத்து பாருங்கள், சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்பு. யார்? பக்தவச்சலம். சரியா? பாருங்கள், கல்லூரி மாணவராக இருந்தப்ப காலத்திலேயே பொது வாழ்க்கையிலும் இந்திய விடுதலை போராட்டத்திலும் ஆர்வம் கொண்டிருந்தார். முதல் உலகப் போரின் போது அன்னி பெசன்ட் அம்மையார் துவக்கிய சுயாட்சி சங்கம், ஹோம் ரூல் மூமெண்ட் நம்ம பார்த்தோம்ல, அதில். ஓகேவா? அதில் இளைஞர் பக்தவச்சலத்தின் கவனத்தை ஈர்த்தது. பாருங்கள், அப்போயே பார்த்தீங்க அப்படின்னா இவர் அதில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக இருக்கிறார். நம்ம சுயாட்சி சங்கம், அன்னி பெசன்ட் அம்மையார் ஸ்டார்ட் பண்ண சுயாட்சி சங்கத்தில். ஓகேவா? இவர் 1922 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட உறுப்பினராக சேர்றார். ஓகேவா? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் உறுப்பினராக சேர்றாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1922. அடுத்து பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள், உறுப்பினராகி 4 வருஷத்தில் காங்கிரஸ் கமிட்டியோட செயற்குழு உறுப்பினர் ஆகிறாரு. எப்போனா 1926. 22 உறுப்பினர், 26 பார்த்தீங்கன்னா செயற்குழு உறுப்பினர் ஆகிறார். அடுத்தது இந்தியான்ற நாளேடை பார்த்தீங்கன்னா துவக்கி அதோட ஆசிரியராக 33 வரைக்கும் பணியாற்றுறார். சரியா? இந்தியான்ற நாளேட்டை துவக்கிறாரு. நம்ம பார்த்துருப்போம், பாரதியார் கூட ஒரு இந்தியான்ற ஒரு இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்துருப்போம். இவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகேவா? இந்தியான்ற நாளேட்டை பார்த்தீங்க அப்படின்னா இவரும் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போ அப்படின்னா இயர் கொடுக்கல, பட் ஆனால் 1933 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை நடத்திட்டு இருக்காரு. அந்த டேட்டா மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சரியா? இதில் இந்தியான்ற நாளேடு கொஞ்சம் முக்கியம். நம்ம எல்லாருமே பாரதியார் அவசரப்பட்டு போட பார்ப்போம், பட் இவரும் பார்த்துக்கோங்க. சரி, பக்தவச்சலம் சில காலம் சென்னை மாகாண சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராக செயல்பட்டார். பாருங்கள், கொஞ்ச காலத்துக்கு என்னவா செயல்பட்டிருக்காரு? சென்னை மகாஜன சங்கத்தோட செயற்குழு உறுப்பினராக அவர் செயல்பட்டுருக்கிறார். ஓகேவா? சென்னை மகாஜன சங்கத்தோட செயற்குழு உறுப்பினராக செயல்பட்டுருக்கிறாரு. ரவுலட் அற போராட்டத்தில் வேறு பங்கேற்றிருக்காரு. நம்ம பார்த்தோம் 1920 பார்த்தீங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும். சாரி, 1919. ஓகேவா? 19 பார்த்தீங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகம் நடந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இவர் பங்கேற்றிருப்பார். ஓகேவா? சரி, பாருங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், வேதாரண்யம் உப்பு அற போராட்டத்தில் கலந்துருப்பார். அது 1930. உங்களுக்கே தெரியும், வேதாரண்யம் இந்த மாதிரி உப்பு அள்ளி மீறதுக்காக எல்லாம் புறப்பட்டு போவாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ராஜாஜியோட தலைமையிலலாம் போவாங்க. அதில் இவரும் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு போலீஸ்ட்டு தடியடி வாங்கி காயமுட்டிருக்காருன்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? சட்டமறுப்பு யுகத்தில் கலந்துக்கிட்டு சிறை போயிருக்கிறார். எப்போ? 1932. சரியா?
இவர் சென்னை மாநகராட்சியோட துணை மேயராகவும் பணியாற்றிருக்காரு. எப்போ? 1937. பாருங்கள், அப்படியே இயரில் லைனாக வருது பாருங்கள். 30, 32, 37. அங்கே என்ன பார்த்தோம்? 1922 பார்த்தோம். அடுத்து 26 பார்த்தோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள் 30, 32, 37 அப்படியே லைனாக வருது பாருங்கள். பக்தவச்சலம் 1937 பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலில் திருவள்ளூர் கிராம தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். பாருங்கள், சட்டமன்ற தொகுதியில் பாருங்கள், சட்டமன்றத்தில் எந்த தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னா 1937 திருவள்ளூர் தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறார். ஓகேவா? திருவள்ளூர் கிராம தொகுதியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ராஜாஜி அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிறார். ராஜாஜி உங்களுக்கே தெரியும், 1937 1939 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராஜாஜி இந்த பீரியடில் வந்து தமிழ்நாட்டோட சிஎம்மாக இருந்திருப்பார். அப்போ வந்து முதலமைச்சர்னு சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரதமர்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரே வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் தான் அழைச்சிட்டு இருந்திருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ப்ரீவியஸ் வீடியோவில். ஓகேவா? சரி பாருங்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கிறார். யார்? நம்ம பக்தவச்சலம், ராஜாஜியோட அமைச்சரவையில். தனிநபர் அறப்போராட்டத்தில் பங்கேற்று சிறை தண்டனை பெறார். உங்களுக்கே தெரியும், தனிநபர் சத்தியாகிரகம் 1940 அக்டோபர் 17. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நபர் சத்தியாகிரகத்தில் பங்கேற்று இந்த மாதிரி வந்து ஜெயிலுக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் வெள்ளையின வெளியேறு இயக்கத்துலையும் போய் கலந்துக்கிறாரு 1942 ஆகஸ்ட் 8. உங்களுக்கே தெரியும். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், அமைச்சர். பக்தவச்சலம் 1946 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு 17 ஆண்டு காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டி. பிரகாசம், ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார், ராஜாஜி, காமராஜர் அமைச்சரவையில் தொடர்ந்து இடம்பெற்றார். பாருங்கள், இவங்க எல்லா ஆட்சி காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா பக்தவச்சலம் இருக்கிறாரு. பார்த்துக்கோங்க, பிரகாசம் ஆட்சி காலத்துலையும் இருக்கிறாரு, ஓமந்தூரார் ரெட்டியார் ஆட்சி காலத்துலையும் இருக்கிறாரு, நம்ம ராஜாஜி ஆட்சி காலத்துலையும் இருக்கிறாரு, காமராஜரோட அமைச்சரவையிலையும் இருக்கிறாரு. எல்லாத்தோட அமைச்சரவையிலையுமே கண்டினியூஸாக இடம்பெறாரு பக்தவச்சலம். ஓகேவா? பக்தவச்சலம் ராஜாஜியோட ஆதரவாளர். பாருங்கள், பக்தவச்சலம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ராஜாஜியோட ஆதரவாளராக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறார் ஸ்டார்டிங்கில். ஓகேவா? அடுத்து பாருங்கள், சென்னை சட்டப்பேரவை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு காமராஜருக்கும் சி. சுப்பிரமணியத்துக்கும் இடையே போட்டி இருந்தது. இந்த போட்டியில் சி. சுப்பிரமணியத்தின் பெயரை முன்மொழிந்தவர் யாருன்னா பக்தவச்சலம். பாருங்கள், காமராஜரையே இவர் வந்து கழட்டி விட்டுருக்காரு. இப்போ பார்த்தீங்களா? ஏன்னா வந்து சி. சுப்பிரமணியத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. யார்? பக்தவச்சலம். ஓகேவா? பாருங்கள், இந்த போட்டியில் சி. சுப்பிரமணியம் தோற்று போனார். காமராஜர் வந்து பார்த்திங்கன்னா சிஎம் ஆகிடுவார். ஓகேவா? சரி பாருங்கள், அவர் முதலமைச்சர் ஆனதும் சி. சுப்பிரமணியத்தையும் பக்தவச்சலத்தையும் அவரோட அமைச்சரவையில் சேர்த்துருப்பார். யார்? காமராஜர். சரியா? சரி பாருங்கள், அடுத்து பாருங்கள், காமராஜர் பக்தவச்சலத்துக்கும் தனக்கும் முக்கிய இலாக்காக்களை கொடுத்ததாக நன்றி உணர்வோடு குறிப்பிட்டுள்ளார் சி. சுப்பிரமணியம். பாருங்கள், இந்த சி. சுப்பிரமணியம் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜியோட வலதுகரமாக இருந்தவருன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேவா? அவர் தான் அந்தமாதிரி நிறையா கூட்டலாம் சொல்லியிருப்பார். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியிலும் கட்சி நடத்திய விடுதலை போராட்டங்களிலும் சட்டப்பேரவையிலும் பங்கேற்று அனைத்து தரப்பினராலும் மரியாதையுடன் மதிக்கப்பட்ட பெரியவர் முத்துரங்க முதலியார், பக்தவச்சலத்தின் தாய்மாமன். பாருங்கள், முத்துரங்க முதலியார் வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்தவச்சலத்தோட தாய்மாமன். ஓகேவா? இந்த டீட்டெயிலாக இவ்வளோ டெப்த்தாக கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், பக்தவச்சலம் திருமணங்கள் மூலம் பிரபல அரசியல் குடும்பங்களுடன் உறவு வைத்து கொண்டார். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரும் மத்திய அமைச்சருமாய் இருந்த ஓ.வி. அழகேசனும் முன்னாள் மாநில அமைச்சர் பி.டி. ராஜனும் இவரது மைத்துனர்கள். பாருங்கள், இவங்களோட மைத்துனர்களாம். யார் 2 பேருன்னா ஓ.வி. அழகேசனும் அதுக்கப்புறம் பி.டி. ராஜனும் பார்த்தீங்கன்னா நம்ம பக்தவச்சலத்தோட மைத்துனர்கள். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், தற்போது நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரும் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சருமான ஜெயந்தி நடராஜன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க வந்து பார்த்திங்கன்னா பக்தவச்சலத்தோட பேத்தியான். ஓகேவா? பக்தவச்சலத்தோட பேத்தி தான் இப்போ இருக்கக்கூடிய ஜெயந்தி நடராஜன். ஓகேவா? சரி பாருங்கள், இதில் அப்படி கொடுத்துருக்கான். ஓகேவா? நீங்கள் சும்மா இதெல்லாம் வாட்ச் விட்டு மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கூட்டுரு காரணத்தில் கண்டிப்பாக வைக்க மாட்டான். ஸோ நீங்கள் பயப்பட தேவையில்ல. சரியா? சரி பாருங்கள், ஆட்சி பிரச்சனைகள். முதலமைச்சர் காமராஜர் முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகி கொண்டார். பக்தவச்சலம் 1963 அக்டோபர் 2 முதலமைச்சர் ஆகிறார். ஆமாம், இவர் தமிழ்நாட்டின் கடைசி காங்கிரஸ் முதலமைச்சர். ஆமாம், அது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா 1967 அண்ணா வந்துடுவார். சரியா? இவருக்கு பின் தமிழ்நாட்டின் ஆட்சி காங்கிரஸிடமிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாறிவிட்டது. எப்போ? 1967. சரியா? அடுத்து பாருங்கள், விவேகானந்தரின் நினைவு மண்டபம் 1963. 1963 ஆகஸ்ட் மாதம் சுவாமி விவேகானந்தர் நூற்றாண்டு விழா குழு தலைவர் எம்.எஸ். கோல்வால்கரும் அதுக்கப்புறம் செயலர் பார்த்திங்கன்னா ஏக்நாத் ரானடேவும் கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபம் கட்டுவது பற்றி முதலமைச்சர் பக்தவச்சலத்தை வந்து பார்த்து பேசுகிறாங்க. ஓகேவா? யார் எம்.எஸ். கோல்வால்கரும் அதுக்கப்புறம் செயலர் பார்த்திங்க அப்படின்னா ஏக்நாத் ரானடேவும் வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி கேட்குறாங்க.
ஓகேவா. விவேகானந்தர் நூற்றாண்டு விழாக்குழுவோட தலைவர் யாருன்னா எம்எஸ் கோல்வால்கர், அந்த விழாக்குழுவோட செயலர் யாருன்னா ஏக்நாத் ரானடே. அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 பேரும் கன்னியாகுமரியில் சுவாமி விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை வந்து கட்டலாம் அப்படின்றத பற்றி பக்தவச்சலத்திட்ட போய் பேசுகிறாங்க. இந்த முயற்சி ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கத்தின் ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம்னு சொல்லுவாங்க, அதான் ஆர்எஸ்எஸ், ஓகேவா, சார்பாக மேற்கொள்ளப்பட்டதால் முதலமைச்சர் பக்தவச்சலமும் மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் ஹுமாயூன் கபீரும் இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்தனர். பாருங்கள், நம்ம பக்தவச்சலமும் எதிர்க்கிறாரு, மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் ஹுமாயூன் கபீர்னு ஒருத்தர் இருப்பார், அவரும் பார்த்தீங்கன்னா இதை வந்து எதிர்க்கிறார். ஏன்னா இந்த முயற்சி வந்து யாரோட முயற்சினா ஆர்எஸ்எஸோட முயற்சி. நம்ம வந்து ராஷ்ட்ரிய சுயசேவா சங்கம் நம்ம படிச்சிருப்போம், ஓகேவா. அவங்களோட முயற்சியால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த விவேகானந்த மண்டபத்தை கட்டுறதுக்கு பிளான் பண்ணுறனால அவங்களுக்கு வந்து இவங்க அகைன்ஸ்ட் பார்ட்டியாக இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க வந்து எதிர்க்கிறாங்க. எனினும் நினைவு மண்டபம் அமைப்பாளர்கள் 323 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட ஆவணத்தை கொடுத்த பின்னர் வேறு வழியின்றி மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்கியது. பாருங்கள், 323 நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து கையெழுத்து போட்டுக்கிறாங்க, இந்த மாதிரி விவேகானந்தர் மண்டபம் வந்து நினைவு மண்டபம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாத வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், ஓகேவா. ஏன்னா அங்கே மெம்பர் அதிகமாக கையெழுத்து போடுறாங்கல்ல, அதனால் வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பாருங்கள், அதனால் வந்து வேறு வழியே இல்லாமல் மத்திய அரசாங்கம் வந்து இந்த திட்டத்துக்கு அனுமதி வழங்குது. முதலமைச்சர் பக்தவச்சலம் அந்த முடிவை வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் வெயிட்டு, அவங்க சொல்லும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டு கேட்டு தான் ஆகணும். அதனால் பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லாமல் அனுமதி வழங்கிடுறார். அந்த முடிவை இவரும் ஏற்றுக்கிறார். அடுத்து பாருங்கள், அரிசி பஞ்சம்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். விலைவாசியெலாம் வந்து உயருது. எப்போ 1963 1964 காலகட்டத்தில் விலைவாசியெலாம் வந்து பார்த்திங்கன்னா உயருது. பாருங்கள், 2ஆம் உலகப் போர் முடிந்ததிலிருந்து இந்தியாவில் உணவுப் பொருட்கள் பற்றாக்குறை அதிகரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்குது. அதோட தாக்கம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் உணரப்பட்டது, ஓகேவா. காங்கிரஸ் முதலமைச்சர்கள் டி பிரகாசம், ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, ராஜாஜி, காமராஜர் ஆகியோர் இந்த பிரச்சனையோடு போராடினர். போதியும் பயனில்லை. பாருங்கள், இப்போ என்ன தான் போராடியும் வந்து பார்த்திங்கன்னா பயனில்லை அப்படின்றாங்க. காமராஜருக்கு பின் முதலமைச்சரான பக்தவச்சலம் அரிசி பஞ்சத்தை வாரிசாக பெற்றார். பாருங்கள், அரிசி பஞ்சத்தை வந்து வாரிசாக பெற்றாருன்றாங்க. உணவு பஞ்சமும் விலைவாசி ஏற்றமும் தமிழகத்தை வாட்டி வதைத்தன, ஓகேவா. பஞ்ச கொடுமையால் மக்கள் செய்வதறியாது பரிதவித்தனர். பாருங்கள், பஞ்சத்தில் ஏற்பட்ட கொடுமையால் மக்கள் வந்து என்ன செய்யறதுன்னே இப்போ அவன் தெரியாமல் பரிதவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரிசி பஞ்சத்தை போக்குவதற்கான போர்க்கால நடவடிக்கைகளை எடுப்பதில் அரசாங்கம் உணவு பற்றாக்குறை இல்லை என்று சமாதானம் கூறியது. பாருங்கள், இந்த மாதிரி போர்க்கால நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறதுக்கு பதிலாக அரசாங்கத்துக்கிட்ட உணவு பற்றாக்குறை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சொல்லி சமாதானம் பண்ணியிருக்கிறாங்க. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பை அலட்சியப்படுத்தியது. பாருங்கள், எதிர்க்கட்சிகளோட எதிர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அலட்சியப்படுத்தியிருக்குது. கோவை காவல் நிலையத்துக்கு முன்னால் அரிசி கேட்டு போராடிய கூட்டத்தை கலைக்க நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டார். பாருங்கள், கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா காவல் நிலையத்துக்கு முன்னால் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அரிசி கேட்டு போராட்டம் பண்ணுறார், ஓகேவா. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அரிசி கேட்டு போராட்டம் பண்ணுறதுக்கு அவரை இந்த மாதிரி போலீஸுக்கும் இவருக்கும் நடந்த தகராறில் பிடிச்சி சுட்டுறாங்க, ஓகேவா. பிடிச்சி சுட்டனால வந்து துப்பாக்கியில் சுட்டனால பார்த்தீங்கன்னா அவரு இறந்துடுறார், சரியா. பாருங்கள், ஒருத்தர் கொல்லப்பட்டார்னு கொடுத்துருக்குறாங்க. இது பற்றி சட்டப்பேரவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுட்டு வராங்க. எப்போ 1964 அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இது பற்றி சட்டப்பேரவையில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுட்டு வராங்க. ஆனால் இந்த தீர்மான விவாதத்துக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கல, ஓகேவா. இந்த தீர்மானம் விவாதத்துக்கு கூட ஏற்றுக்கல. நீதி விசாரணை கோரிக்கையும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிராகரிச்சுட்டாங்க. இந்த ஒருத்தர் செத்து போயிட்டார் இல்லை, அதுக்கு வந்து நீதி கேட்டிருக்காங்க, நீதி விசாரணை வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா நிராகரிச்சுட்டாங்க. அந்த நீதி விசாரணையும் பார்த்திங்க அப்படின்னா நிராகரிச்சுட்டாங்க, ஓகேவா. சரி, அடுத்து பாருங்கள். உணவு பஞ்சமும் விலைவாசி உயர்வும் பக்தவச்சலம் ஆட்சியின் மீது மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தியது. பாருங்கள், மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள்கிட்ட வந்து அது வந்து அவநம்பிக்கையை தான் ஏற்படுத்துது, ஓகேவா. அடுத்து பாருங்கள், இந்த அவநம்பிக்கை தமிழ்நாட்டில் நிலவிய வேலையில்லா திண்டாட்டத்தால் அதிகரிக்கவே செய்தது. பாருங்கள், இது வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டு இருக்குது வேலையில்லா திண்டாட்டத்தினால. அரிசி பஞ்சம், விலைவாசி உயர்வு, வேலை இல்லாமை ஆகிய மூன்றும் எதிர்க்கட்சிகளின் பிரச்சார பீரங்கிகளுக்கு வெடிமருந்தாக பயன்படுத்தின. பாருங்கள், இப்போ எதிர்க்கட்சி என்ன பண்ணுவாங்க, என்னடா அவங்க ஆட்சியில் வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது, அரிசியும் கிடைக்க மாட்டேங்குது, என்ன தான் பண்ணுறீங்க, என்ன தான் ஆட்சி நடத்துகிறீங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் எதிர்க்கட்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க, ஓகேவா. 1964ஆம் ஆண்டு இறுதியில் பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி பகுதியில் இருக்கக்கூடிய கடல் கொந்தளிப்பாலையும் கோர புயலாலையும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. யார்? மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க. துன்பம் வந்தால் தனியாக வராது, கூட்டமாகத்தான் வரும். இன்ற கூட்டுக்கு உதாரணமாக திகழ்ந்து தமிழ்நாடு. பாருங்கள், தமிழ்நாட்டை எப்படி சொல்கிறாங்க பாருங்கள்.
துன்பம்னு வந்துச்சுன்னா தனியாக வராது, அப்படி வந்ததுன்னா கூட்டமாக தான் வரும். இந்த கூற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளாக வந்து தமிழ்நாட்டை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதத்தில் நடக்குது. 1965 ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம் தற்கால தமிழ்நாட்டு வரலாற்றோட போக்கையே வந்து பார்த்திங்கன்னா மடைமாற்றம் செய்த மாபெரும் நிகழ்ச்சின்றாங்க. எது? இந்த 1965 நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்த நிகழ்ச்சிக்கான பின்புலத்தை புரிந்து கொள்ளாமல் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் தன்மையும் தாக்கத்தையும் அறிந்து கொள்வது கடினம். பாருங்கள், இதோட பின்புலத்தை வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்கல அப்படின்னா இந்த போராட்டத்தோட தாக்கத்தையும் அந்த போராட்டத்தோட தன்மையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து கஷ்டம் அப்படின்றாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்திய மொழிக் கொள்கை, ஓகேவா, இந்திய மொழிக் கொள்கை பற்றிய நிலையை தெளிவுபடுத்த வேண்டுன்றாங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இந்திய மொழிக் கொள்கை என்னன்றதை பார்க்கணும். பாருங்கள், இந்திய மொழிக் கொள்கை இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் இந்திய தேசிய மொழி மற்றும் ஆட்சி மொழி பற்றிய பலத்த சர்ச்சை எழுந்தது. சர்ச்சையின் முடிவில் காங்கிரஸ் சட்டமன்ற குழு 2ஆக பிரியுது. 78க்கு 77 என்ற ஒரு வாக்கு வித்தியாசத்தில் இந்திக்கு ஆதரவாக முடிவு செய்யப்பட்டது. பாருங்கள், வெறும் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திக்கு வந்து ஆதரவாக போயிருக்கு. ஓகேவா? அதாவது இந்தி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அந்த ஒரு ஓட்டு வித்தியாசத்தால் தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? சப்போஸ் அந்த மாதிரி இருந்திருந்தது, நம்ம கொஞ்சம் எதிர்த்திருந்தாங்க அப்படின்னா வேறு லாங்குவேஜ் தான் வந்திருக்கும். ஓகேவா? இந்தியாவோட ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று முடிவாயிற்று. இந்தியா விடுதலை பெற்ற பின் மொழிக் கொள்கை பிரச்சனை அரசியல் அமைப்பு மன்றத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. விவாத முடிவில் பின்வரும் மொழிக் கொள்கை கருத்துக்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தில் இடம்பெற்றன. அது என்னென்னு பாருங்கள். இந்தியாவின் ஆட்சி மொழியாக நீடிக்கும்னு சொல்கிறாங்க. ஆங்கிலம் வந்து பார்த்திங்கன்னா 1965 வரைக்கும் ஆட்சி மொழியாக இருக்குன்றாங்க. ஓகேவா? இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மொழியாக நீடிக்கும்னு சொல்கிறாங்க. 1965 வரைக்கும் தான் ஆட்சி மொழியாக வந்து நீடிக்கும் அப்படின்றாங்க. அடுத்து பாருங்கள், 1965க்கு அப்புறம் இந்தி ஆங்கிலத்துக்கு பதிலாக ஆட்சி மொழியாகும்னு சொல்லிட்டு 1965க்கு பின்னாடியும் ஆங்கிலம் ஆட்சி மொழியாகவே நீடிக்க வேண்டுமா என்பதை நாடாளுமன்றம் தான் தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டைலாக்கையும் சேர்த்து சொல்கிறாங்க. பாருங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு. அதாவது ஆங்கிலம் 1965 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும், ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்றாங்க. ஆனால் 1965க்கு அப்புறம் இந்தி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்துக்கு பதிலாக ஆட்சி மொழியாக இருக்கும் அதையும் சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கிலீஷ் இருக்குன்றாங்க. இங்கிலீஷோட வேலிடிட்டி 1965 வரைக்கும் தான். அப்போ 65க்கு அப்புறம் ஹிந்தி ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்றாங்க. மறுபடியும் என்ன சொல்கிறாங்க, 1965க்கு அப்புறம் ஆங்கிலம் வந்து, அதாவது இங்கிலீஷ் வந்து ஆட்சி மொழியாக வந்து இருக்கணும் அப்படின்னா அதை முடிவு பண்ணுறது நாடாளுமன்றம் தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்தை சொல்லிடுறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், ஆட்சி மொழி சட்டம். பாருங்கள், அரசியலமைப்பு சட்ட கர்த்தாக்கள் எதிர்பார்த்தபடி 1965க்குள் இந்தி ஆங்கிலத்துக்கு பதில் இந்திய ஆட்சி மொழி ஆவதற்கான தகுதியை பெறவில்லை. எனவே 1965 அமைக்கப்பட்ட ஆட்சி மொழி கமிஷன், இது வந்து முக்கியம். ஒரு மொழி கமிஷன் வந்து எப்போ அமைச்சாங்க அப்படின்னா 1965. இதை தான் கேட்பாங்க, அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் எப்போன்னு கேட்பாங்க. 1965 அமைக்கப்பட்ட ஆட்சி மொழி கமிஷன் அதன் ஆய்வு அறிக்கையில் இந்தி ஆங்கிலத்துக்கு பதில் படிப்படியாக ஆட்சி மொழி ஆகலாம் என பரிந்துரைத்தது. பாருங்கள், இந்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷுக்கு பதிலாக ஹிந்தி வந்து ஆட்சி மொழி ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் பின் குடியரசுத் தலைவர் பிறப்பித்த ஆணை 1965க்கு பிறகு இந்தி பிரதான ஆட்சி மொழியாகவும் ஆங்கிலம் இணை ஆட்சி மொழியாகவும் இருக்கும் என்று அறிவித்தது. பாருங்கள், அப்போ இருக்கக்கூடிய 1965 இருக்கக்கூடிய பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு, ஹிந்தி வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மொழியாக இருக்கும், ஆங்கிலம் வந்து அதற்கு துணையாக நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு இணை ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்றாங்க. இந்த ஆணை இந்தி பேசாத மக்களிடையே, குறிப்பாக தமிழர்களிடையே பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இந்த சந்தேகத்தை போக்கும் பொருட்டு பிரதமர் நேரு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்தி பேசாத மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை அவர்கள் மீது இந்தி திணிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவாதத்தை கொடுக்குறாரு. யார்? நேரு என்ன சொல்கிறாரு, இந்தி பேசாத மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை அவர்கள் மீது இந்தியை வந்து நாங்கள் திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லி நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோன்னு சொல்லி நேரு சொல்கிறாரு. இந்த உத்தரவாதத்தை உள்ளடக்கிய ஆட்சி மொழி சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. எப்போ? 1963 ஒரு ஆட்சி மொழி சட்டம்னு ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டுட்டு வராங்க. ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வந்துடுவாங்க. இதை திருத்துறது தான் பார்த்திங்கன்னா 1967 திருத்துவாங்க. சரியா? இதெல்லாம் வந்து 10th ஸ்கூல் புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆட்சி மொழி சட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1963 கொண்டு வந்திருப்பாங்க. 1967 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சரி, பாருங்கள், நேரு வாக்குறுதியும் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட சட்டமும் மேக்னா கர்ட்டாவுக்கு ஒப்பானது என்று குறிப்பிட்டுள்ளார் மு. கருணாநிதி. பாருங்கள், கலைஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நேரு கொண்டு வந்த இந்த ஆட்சி மொழி சட்டம் இருக்குதுல்ல, அந்த சட்டமும் அவர் கொண்டு வந்த அந்த வாக்குறுதியும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்னா கர்ட்டாவுக்கு ஈக்குவலானது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓகேவா? நம்ம பார்ப்போம்ல, ஃபஸ்ட்டு மேக்னா கர்ட்டான்னு சொல்லி 1215 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஜான் அப்படின்ற ஒருத்தர் கொண்டு வந்திருப்பாருன்னு, அதுக்கு ஈக்குவலானது இது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கருணாநிதி வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். கோபாலசாமி பொதுநிலை அறிக்கை. கோபாலசாமி ஏதோ ஒரு பொதுநிலை அறிக்கை விடுறாரு. அது என்னன்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டு திராவிட கட்சிகளுக்கு இந்தி என்பது வடநாட்டு ஆதிக்க சின்னம்னு சொல்கிறாங்க. அந்த மொழி எருதுக்கு முன் காட்டப்படும், ஓகேவா, சிவப்பு துணி போன்றது. பாருங்கள், எருதுக்கு முன்னாடி சிவப்பு துணி காமிச்சா எப்படி அது அங்கே இங்கேயும் ஓடி போய் முட்டிக்கிட்டு முட்டை வரும்ல. எரும மாட்டுக்கு முன்னாடி வந்து நம்ம இது காமிக்க முடியாதுல்ல, எருது முன்னாடி சிவப்பு துணி காட்டினா முட்டை வரும்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, இந்தி வந்து கொண்டுட்டு வரக்கூடாது. தமிழ்நாட்டுக்காரங்க கிட்ட நீங்கள் பண்ணுற வேலை அப்படி தான் இருக்கும், எரும மாட்டுக்கு முன்னாடி சிவப்பு துணியை காட்டுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஓகேவா? இதை நன்கு அறிந்திருந்த சி. சுப்பிரமணியம் அனைத்து கட்சி கமிட்டிகளின் மூலம் ஒரு சுமூகமான தீர்வு காண முற்பட்டார். யார்? நம்ம சி. சுப்பிரமணியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமூகமாக தீர்வு காணணும்னு நினைக்கிறாரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கல்வி செயலராக இருந்த ஆர். கோபாலசாமி தயாரித்த அனைத்து கட்சி பொதுநிலை அறிக்கைன்னு ஒன்று இந்த மாதிரி தயாரிக்கிறார். அனைத்து கட்சிகளின் பொதுநிலை அறிக்கைன்னு ஒன்று வந்து தயாரிக்கிறார். யார்? நம்ம பார்த்தோம், கோபாலசாமியோட அந்த பொதுநிலை அறிக்கை. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அந்தமாரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இந்த அறிக்கையோட முக்கிய அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்தியா பல மொழிகளை கொண்ட நாடுன்றாரு. இந்தியாவில் பேசப்படும் அனைத்து மொழிகளும் தேசிய மொழிக்கான அந்தஸ்து இருக்குது அப்படின்றாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த ஒரு மொழியையும் தேசிய மொழியாக அங்கீகரிக்கவில்லைன்றாங்க. பாருங்கள், அவரோட அறிக்கையில் இதான் மெயினாக சொல்லியிருக்காரு. ஓகேவா? என்னது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் எந்த ஒரு மொழியையுமே தேசிய மொழியாக அங்கீகரிக்கவில்லைன்றாரு. இந்தியை ஆட்சி மொழியாக மட்டுமே, ஓகேவா, நிர்வாக தொடர்பு மொழியாக ஏற்றுக்கொண்டுள்ளது. இந்தி ஆங்கிலத்துக்கு பதில் 15 ஆண்டுகளுக்குள் தேசிய மொழியாக கூடாது என்பதை அரசியலமைப்பு சட்டம் தெளிவுபடுத்தியுள்ளது. பாருங்கள், அப்போ ஹிந்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு உள்ள, ஓகேவா, 15 வருஷத்துக்குள்ளே தேசிய மொழியாக ஆகக்கூடாது இந்தி அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு கான்ஸ்டியூஷன்லேயே வந்து எழுதி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? யார்? நம்ம கோபாலசாமியோட அறிக்கை. அடுத்து பாருங்கள். தமிழ்நாட்டு மக்களின் ஆங்கிலத்துக்கு, ஓகேவா, ஹிந்தி ஆங்கிலத்துக்கு பதில் தேச மொழியானதையோ அல்லது ஆட்சி மொழியாவதையோ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பாருங்கள், தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்தி வந்து ஆங்கிலத்துக்கு பதிலாக தேச மொழியாவதையோ அல்லது ஆட்சி மொழியாவதையோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகேவா? இந்த பொதுநிலை அறிக்கை தமிழ்நாட்டு சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவராகவும் அனைத்து கட்சி கமிட்டி உறுப்பினரான CN அண்ணாதுரை ஏற்றுக்கொண்டதோடு பாராட்டவும் செய்தார். பாருங்கள், இந்த பொதுநிலை அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து பாராட்டியிருக்காரு. பரவாயில்ல, நீங்கள் கொண்டு வந்தது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவரை கோபாலசாமி கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. ஓகேவா? ஆனால் நேருவுக்கு பின் லால் பகதூர் சாஸ்திரி பிரதமரானவுடன் எடுத்த நடவடிக்கையால் தமிழ்நாடு அனைத்து கட்சி மேற்கொண்ட முயற்சி அனைத்தும் வலுவில, பாருங்கள், ரொம்ப கேவலமாயிடுச்சுன்றாங்க. அதாவது என்னன்னா, ரொம்ப வந்து அதாவது வயலுக்கு இறைத்த நீராயிற்று அப்படின்னா வயலுக்கு போய் நீர் சும்மா இறச்சுட்டா அது சரியாக போயிடுமா? அது வந்து வயல்னால் நிறைய தண்ணி வேணும். ஓகேவா? அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வயலில் வந்து எல்லாமே விளையும். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி இந்த பொது அறிக்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. யாரோட காலத்தில்? நம்ம லால் பகதூர் சாஸ்திரியோட காலத்தில். லால் பகதூர் சாஸ்திரி உங்களுக்கே தெரியும், நேரு வந்து 1964 வந்து பார்த்திங்கன்னா இறந்துருவார். 1964 வந்து பார்த்திங்கன்னா நம்ம லால் பகதூர் சாஸ்திரி வந்து பிரதமராக பொறுப்பேற்றுக்கிட்டு 1966 வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் தான் இருப்பார். ஓகேவா? சரி, பாருங்கள், வாக்குறுதி மீறல். பாருங்கள், அவங்க சொன்ன வாக்குறுதியை மீறுறாங்க. பாருங்கள், அது சொல்கிறாரு. பாருங்கள், 1965 நேருவை அடுத்து பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரியும் அவரது உள்துறை அமைச்சர் குல்சாரிலால் நந்தாவும் தீவிர இந்தி ஆதரவாளர்கள். ஓகேவா? பிரதமரின் ஆதரவோடு நந்தா இந்தி மொழியை இந்திய ஆட்சி மொழியாக்கும் உறுதியுடன் பின்வரும் அமைச்சரக ஆணையை பிறப்பித்தார். பாருங்கள், நம்ம நந்தா வந்து குல்சாரிலால் நந்தா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை வந்து பிறப்பிக்கிறார், ஒரு ஆணையை வந்து பார்த்திங்கன்னா பிறப்பிக்கிறார். அது என்னன்னு பாருங்கள். 1965 ஜனவரி 26 குடியரசு நாளன்று ஹிந்தி வந்து இந்திய ஒன்றியத்தின் பிரதான ஆட்சி மொழியாக இருக்குன்றார். எப்போ? 1965 ஜனவரி 26 வந்து பார்த்திங்கன்னா குடியரசு தினம் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அந்த டேட்லேருந்து ஹிந்தி வந்து இந்தியாவோட, அதாவது ஹிந்தி வந்து இந்தியன் யூனியன், ஓகேவா, இந்தியா ஒன்றியத்தின் பிரதான ஆட்சி மொழியாக இருக்குன்னு சொல்லி ஒரு அரசாணையை பாஸ் பண்ணுறாரு. மத்திய செயலகத்தில் சில கோப்புகளில் இந்தியில் மட்டுமே குறிப்பு எழுத வேண்டுன்றார். பாருங்கள், ஒரு சில ஃபைலெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இந்தியில் மட்டும்தான் இருக்கணுன்றாரு. ஹிந்தி தெரியாதவர்களுக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பு வழங்கப்படும். பாருங்கள், ஒன்று ஹிந்தி தெரியல அப்படின்னா அதை வந்து ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணி வைப்போம், அது இருக்கும் அப்படின்றாரு. இந்தியாவில் எழுதப்படும் கடிதங்களுக்கு இந்தியில் பதில் எழுத வேணும். பாருங்கள், இந்தியாவில் நீங்கள் வந்து கடிதம் எழுதுறீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம இங்கே ஹிந்தியில் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆன்சர் எழுதணும் அப்படின்றாங்க. அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கைகளும் அறிவிப்புகளும் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் வெளியிடப்படும். பாருங்கள், ஒரு நேஷனல் லெவலில் ஏதாவது அதிகாரப்பூர்வமாக ஏதாவது எழுதணும் அப்படின்னா அதை ஹிந்திலையும் சரி ஆங்கிலத்திலையும் சரி ரெண்டுலையுமே வெளியிடப்படும் அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், 18 நாள் போராட்டம் பண்ணுறாங்க. 1965 18 நாள் போராட்டம் பண்ணுறாங்க.
1965 ஜனவரி 26ஆம் நாள் குடியரசு தினத்திலிருந்து இந்தி வந்து ஆட்சி மொழியாகும் என்ற மத்திய அரசின் உள்துறை அமைச்சரான ஆணை வெளியிட்ட உடனே தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயற்குழு கமிட்டி ஓகேவா குடியரசு நாளன்று கருப்பு கொடி ஏற்றி கருப்பு சின்னம் அணிந்து துக்க நாளாக கடைபிடிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டது. பாருங்கள், நம்ம திமுக இருக்காங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாணையை பார்த்துட்டு அந்த அரசாணை எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்கன்னா 1965 ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்த மாதிரி அந்த அரசாணையை அறிவிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க பார்த்தீங்க அப்படின்னா 1965 ஜனவரி 8ஆம் தேதி இந்த மாதிரி வந்து கூடுறாங்க. எல்லோரும் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட செயற்குழு இந்த மாதிரி கூடி எல்லோரும் பேசுகிறாங்க, நம்ம வந்து அதை வந்து துக்க நாளாக அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, குடியரசு நாளன்று அதாவது 1965 ஜனவரி 26ஆம் தேதியை வந்து கருப்பு கொடி ஏற்றி நம்ம வந்து கருப்பு சின்னமெல்லாம் அணிஞ்சிட்டு இந்த மாதிரி அதை ஒரு துக்க நாளாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தோட செயற்குழு எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. சரியா, முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் திருச்சியில் இந்திய எதிர்ப்பு மாநாட்டு கூட்டினார். பாருங்கள், இது கொஸ்டின் ஏரியா. ஓகேவா, இது வந்து கொஸ்டின் ஏரியா, தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்க. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 1965 திருச்சியில் இந்திய எதிர்ப்பு மாநாட்டை கூட்டினது யாருன்னு கேட்டாங்கன்னா கியாபே விஸ்வநாதனும் பொண்ணு. ஓகேவா, இந்த ஏரியா வந்து கொஸ்டின் ஏரியா. ஸோ இதை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி பாருங்கள், ஜனவரி 19 பிடி ராஜன் அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினார். பாருங்கள், மாநாட்டை கூட்டினது கியாபே விஸ்வநாதம். ஓகேவா, மாநாட்டை கூட்டினது கியாபே விஸ்வநாதம். அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கினது யார் அப்படின்னா பிடி ராஜன். ஓகேவா, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாநாட்டு இது எல்லாமே 1965 சரியா, இதெல்லாம் இப்போ 1965 அந்த டைமில் நடந்தது. ஓகேவா, அதனால் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், மதுரை மில் அதிபரும் தமிழ்நாடு பத்திரிகை ஆசிரியருமான கருமுத்து தியாகராய செட்டியார் தமிழ் கொடி ஏற்றி வைத்தார். பாருங்கள், அவர் பாருங்கள் தமிழ் கொடி ஏற்றி வைக்கிறார். மதுரை மில் அதிபரும் தமிழ்நாடு பத்திரிகை ஆசிரியருமான கருமுத்து தியாகராய செட்டியார், பேரை பார்த்துக்கோங்க, கருமுத்து தியாகராய செட்டியார் தமிழ் கொடி ஏற்றி வைத்தார். இந்த தமிழ்ன்ற வார்த்தை வரதை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இந்த தமிழ்ன்ற வார்த்தை வரதை சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா அந்த மாதிரி இருக்கிற ஏரியாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து முக்கியமாக நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படித்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த மாதிரி ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்து பாருங்கள், கோவை விஞ்ஞானி ஜிடி நாயுடு இந்தி திணிப்பை எதிர்த்து குரல் கொடுக்குறார். பாருங்கள், நம்ம கோவை விஞ்ஞானி ஜிடி நாயுடு இவரும் பார்த்திங்கன்னா இந்தி திணிப்பை எதிர்த்து குரல் கொடுக்குறாரு. இந்த மாநாட்டு மேடையிலிருந்து ராஜாஜி இந்தியை ஆட்சி மொழியாக்கி குடியரசு நாள் தனக்கும் துக்க நாள் என்று முழங்கினார். பாருங்கள், ராஜாஜி வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்கு ஆதரவாக தான் இருப்பார். ஓகேவா, ஆக்சுவலாக 1938 இந்தியை கொண்டுட்டு வர்றதே ராஜாஜி தான் கொண்டுட்டு வருவார். ஆனால் கடைசி டைம் அப்படியே அகைன்ஸ்டாக மாறிடுவார். ஓகேவா, 1965 பார்த்தீங்கன்னா ராஜாஜியே பார்த்தீங்கன்னா இந்தியை எதிர்க்கிறார். ஓகேவா, பாருங்கள், ஹிந்தி வந்து இந்த மாதிரி அறிமுகப்படுத்துகிறாங்கல்ல, அரசாணை வெளியானுச்சுல்ல, அந்த 1965 ஜனவரி 26 அது வந்து எனக்கும் துக்க நாள் அப்படின்றார் ராஜாஜி. ஓகேவா, அடுத்து பாருங்கள், இந்த இந்தி திணிப்பை எதிர்த்து அவர் திமுக கழகத்தினரை விட அதிகமாக தீவிரமாக பேசுகிறார். பாருங்கள், திமுக பேசுகிறத விட ராஜாஜி நல்லா பேசிகிட்டு இருக்கார். ராஜாஜியுடன் நாம் தமிழர் இயக்க தலைவர் சீபா ஆதித்தனார். பாருங்கள், நாம் தமிழர் இயக்க தலைவர் யார்? சீபா ஆதித்தனார். அவர் வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் லீக்கில் ஓகேவா, முஸ்லீம் லீக் தலைவர் இஸ்மாயில் சாகிப்பு, அதுக்கப்புறம் திமுக பிரமுகர் ரா நெடுஞ்செழியன், அதுக்கப்புறம் ஃபார்வர்டு பிளாக் கட்சியின் மூக்கையா தேவர். ஓகேவா, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பங்கேற்று பேசுகிறாங்க. ஓகேவா, எதில் நம்ம இந்த மாநாட்டில். ஓகேவா, பாருங்கள், ராஜாஜி கூட நாம் தமிழர் இயக்க தலைவர் சீபா ஆதித்தனார், முஸ்லீம் லீக் தலைவர் இஸ்மாயில். ஓகேவா, இஸ்மாயில் சாகிப்பு, திமுக பிரமுகராக வந்து பார்த்திங்கன்னா யார் பேசுகிறாங்கன்னா ரா நெடுஞ்செழியன் பேசுகிறாரு. ஃபார்வர்டு பிளாக் கட்சி சார்பாக வந்து மூக்கையா தேவர். இவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ராஜாஜி கூட பங்கேற்று பேசுகிறாங்க. எனவே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பிரதான எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒரே குரலில் இந்தி திணிப்பை எதிர்க்குது. 15வது குடியரசு தின நாளை துக்க நாளாக ஓகேவா துக்க தினமாக கொண்டாடுவது தேசத்தோட அவமதிப்பாகும் அப்படின்னு சொல்கிறாரு பக்தவச்சலம். ஓகேவா, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பக்தவச்சலம் சொல்கிறாரு. இது வந்து தேசத்தோட அவமதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தை முளையிலேயே கிள்ளி விட அவர் தீர்மானித்தார். யார்? பக்தவச்சலம். ஓகேவா, என்ன பண்ணுறாரு, இந்த போராட்டம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே இந்த போராட்டத்தை வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம முடிச்சு விட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையெல்லாம் பார்த்திங்கன்னா பக்தவச்சலம் எடுக்கிறார். அது என்னென்ன எடுக்கிறாருன்னு பார்க்கலாம். முதலமைச்சர் பக்தவச்சலத்தின் எச்சரிக்கையை மீறி போராட்டம் நடத்த முற்பட்டதால் திமுக தலைவர்கள் ஜனவரி 24ஆம் தேதி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டனர். பாருங்கள்,
முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளான் பண்ணிடுறாங்க. ஆனால் இவரும் பார்த்திங்க அப்படின்னா பக்தவச்சலமும் முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுறாரு. பாருங்கள், ஜனவரி 26 தான் துக்க நாளாக கடைபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜனவரி 24 பார்த்திங்கன்னா அந்தமாரி தூக்குறாங்க. ஓகேவா, ஜனவரி 26 துக்க நாளாக அனுசரிக்கிறாங்க. பட் ஆனால் ஜனவரி 24 வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாரு. ஓகேவா, அண்ணாதுரை மற்றும் அவருடன் இருந்த மதியழகன், அரங்கண்ணல், ரா செலியன், அதுக்கப்புறம் காஞ்சி மணிமொழியார், அதுக்கப்புறம் ஆப்போ அரசு, சி.வி. ராஜகோபால், ரா சம்பத் ஆகியோர் கைது செய்யப்பட்டன. பாருங்கள், அண்ணா கூட இருந்தவங்களாம் கைது செஞ்சுட்டாங்க. இவங்களை மட்டும் இல்லாமல் என்.வி. நடராஜன், நாஞ்சில் மனோகரன், சத்தியவாணி முத்து, பாருங்கள் சத்தியவாணி முத்து அம்மையார்லாம் பாருங்கள் கொடுத்துருக்காங்க, அப்பயே இருந்திருக்காங்க. ஓகேவா, கே.ஆர். ராமசாமி ஆகியோரும் சென்னையில் கைது செய்யப்பட்டன. பாருங்கள், இவங்களாம் வந்து சென்னையில் கைது பண்ணுறாங்க. ஓகேவா, அடுத்து சென்னைக்கு வெளியே இருக்கிற ரா நெடுஞ்செழியன், அதுக்கப்புறம் மு. கருணாநிதி, குளித்தலை முத்துகிருஷ்ணன், அன்பில் தர்மலிங்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கா. ராஜாராம், அதுக்கப்புறம் மற்றும் பலர், இவங்களாம் பார்த்திங்கன்னா நைட்டோட நைட்டாக வந்து கைது பண்ணிடுறாங்க, இரவோடு இரவாக. ஓகேவா, பாருங்கள், இவர்கள் என்று குன்றக்குடி அடிகளார், பாருங்கள் குன்றக்குடி அடிகளாரையும் தூக்கி உள்ளே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் சீபா ஆதித்தனார், கியாப விஸ்வநாதம் போன்ற பிரபலங்களும் கைது செய்யப்பட்டனர். திரியை இழுத்து விட்டால் விளக்கு அணைந்து விடுமா அப்படின்ட்டு ஒரு பழமொழியும் இங்கே கிரியேட் ஆகுது. ஓகேவா, சரி பாருங்கள், கடற்கரை கூட்டம் பாருங்கள். திமுக முன்னணி தலைவர்கள் அனைவரும் குடியரசு நாளுக்கு முன் நள்ளிரவில் கைது செய்யப்பட்டதை அறிந்த மாணவர்கள் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டார். பாருங்கள், இப்போ இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து உள்ளே வரல. இப்போ மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தி திணிப்பு போராட்டத்தில் இறங்குறாங்க. ஓகேவா, இப்போ மாணவர்கள்லாம் வெயிட்டாக வந்து இளைஞர்கள்லாம் இறங்குறாங்க. சென்னை கடற்கரையில் கூடினர். பாருங்கள், மாணவர்கள்லாம் வந்து சென்னை கடற்கரையில் கூடுறாங்க. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சென்னை மாநில கல்லூரி, சென்னை சட்டக்கல்லூரி, தியாகராயர் கல்லூரி, அப்புறம் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் சென்னை கோட்டை முன்பாக உண்ணாவிரத நோன்பு இருப்பதென்றும் குடியரசு நாளன்று நடைபெறும் தேசிய மாணவர் படை அணிவகுப்பில் பங்கேற்பதில்லை என்றும் தீர்மானித்தனர். பாருங்கள், இப்போ குடியரசு தினத்தப்போ பார்த்தீங்கன்னா தேசிய மாணவர் படையில் அந்த ஒரு எல்லாம் நின்று ஒரு அணிவகுப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போய் சல்யூட் அடிப்பாங்கல்ல, அந்த படையில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாணவர் படையில் நாங்கள் யாரும் பங்கேற்றுக்க மாட்டோம்னு சொல்லி எல்லாம் இது பண்ணுறாங்க, எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், பின்னர் அவர்கள் இந்தி புத்தகங்களை கொளுத்தினர். பாருங்கள், இந்தி புத்தகம்லாம் இதில் அதை தீயில போட்டு கொளுத்துறாங்க. ஓகேவா, தேசிய மாணவர் படைக்கு கொடுக்கப்படும் கட்டளைகளை ஹிந்திக்கு பதிலாக ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் கலைந்து சென்றனர். பாருங்கள், அவங்களாம் இந்த மாதிரி தீர்மானம் மட்டும் சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி தேசிய மாணவர் படைக்கு நீங்கள் கொடுப்பீங்கள்ல, அந்த கட்டளையெல்லாம் ஹிந்திக்கு பதிலாக நீங்கள் இங்கிலீஷில் கொடுங்க அப்படின்ற தீர்மானத்தை மட்டும் நிறைவேற்றிட்டு அவங்களாம் அந்த கூட்டம்லாம் பார்த்திங்கன்னா கலைஞ்சு போயிடுது. சென்னை கடற்கரை கூட்டத்திலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த மாணவர்களில் சிலர் இந்தி புத்தகங்களை கொளுத்தினர். அந்த வழியாக வந்த பேருந்துகளை வரிமறித்தனர். தேசிய கொடி தோரணங்கள் அறுத்து எறிந்தனர். தேசிய கொடியை இறக்கினர். மாணவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருந்த போலீசார் இந்த சமூக விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட மாணவர்களை தடியடி நடத்தி கலைத்தனர். பாருங்கள், தேசிய கொடியெல்லாம் கீழே இறக்கிட்டாங்க. அந்த வழியாக வந்துட்டு இருக்க அந்த காரு பேருந்தெல்லாம் பார்த்திங்கன்னா வழிமறைக்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, மாணவர்கள் வந்து இந்தி புத்தகத்தை நெருப்பில் போட்டு கொளுத்துறாங்க. அதுக்கப்புறம் சில மாணவர்களை வந்துட்டு இருக்கும்போது போலீஸார் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தடியடி நடத்துகிறாங்க அவங்க மேலே. ஓகேவா, இந்த மாதிரிலாம் மாணவர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. பாருங்கள், போராட்டம் 1965 ஜனவரி 26 குடியரசு நாளன்று சென்னையில் சிவலிங்கம், ரங்கநாதன் ஆகிய இருவரும் தீக்குளித்து உயிர் தியாகம் செய்தனர். பாருங்கள், இதெல்லாம் முக்கியம். இதுவும் கொஸ்டின் ஏரியா. நம்ம எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் 1938 வந்து தாளமுத்து நடராஜன் 2 பேர் இறந்துருப்பாங்க. அந்த மாதிரி 1965 ஜனவரி மாதம் 26 பார்த்தீங்கன்னா சென்னையில் சிவலிங்கம் அப்புறம் ரங்கநாதன் 2 பேரும் பார்த்திங்கன்னா தீக்குளித்து உயிர் தியாகம் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த ஹிந்திக்காக பார்த்தீங்கன்னா 2 பேரும் தீக்குளித்து உயிர் தியாகம் பண்ணுறாங்க. யார் யாருன்னா சிவலிங்கம், ரங்கநாதன். ஓகேவா, இது கொஸ்டின் ஏரியா, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இந்த தீக்குளிப்பு நிகழ்ச்சிகள் தமிழ்நாட்டில் அதிர்ச்சி அலைகளை எழுப்பின. போராட்டம் காட்டுத்தீ போல பரவிற்று. குடியரசு தினத்துக்கு அடுத்த நாள் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் இந்தி எதிர்ப்பை கண்டித்தும் கைது செய்யப்பட்ட மாணவர்களை விடுவிக்க கோரியும் ஊர்வலம் நடத்தினர். எப்போ? அடுத்த நாள். ஓகேவா, அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, நம்ம சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்திய எதிர்ப்பை கண்டிச்சும் கைது செய்யப்பட்ட மாணவர்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஊர்வலம்லாம் நடத்துகிறாங்க. ஓகேவா, ஆயுதப்படையினர் ஊர்வலத்தை தடுக்க முயன்ற போது கல்வீச்சு, கண்ணீர் புகைக்குண்டு, துப்பாக்கி சூடு இது எல்லாம் நடத்துகிறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி இந்த பசங்க மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாணவர்கள் மேலே இந்த கல்வீச்சு, கண்ணீர் புகைக்குண்டு, துப்பாக்கி சூடு எல்லாம் நடத்துகிறாங்க. துப்பாக்கி சூட்லையும் பார்த்திங்க அப்படின்னா ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு மாணவன் வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறான். பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, மெயின்ஸுக்கெலாம் நீங்கள் எழுதலாம். ஓகேவா, பாருங்கள், துப்பாக்கி சூட்டில் ராஜேந்திரன் அப்படின்ற ஒரு மாணவன் வந்து இறந்துடுறான். நெடுமாறன் அப்படின்ற ஒருத்தர் படுகாயம் அடைந்தான். ஓகேவா, அடுத்து பாருங்கள், பலர் காயமுற்றனர். இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து சிதம்பரத்தில் 144 பாருங்கள் 144 தடை உத்தரவே போட்டாங்க.
எங்கே? சிதம்பரத்தில். அப்போ பக்தவச்சலத்தோட ஆட்சி காலத்தில் எந்த பிளேஸில் வந்து இந்த மாதிரி வந்து 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்கன்னா நம்ம சிதம்பரம் நம்ம போடணும். சரியா? இதையும் பார்த்துக்கோங்க. கோவை ஆர்எஸ் புரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க இருந்த திமுக கூட்டம் தடை செய்யப்பட்டதால் கலைந்து சென்ற கூட்டத்தினர் இந்தி படம் ஓடிக்கொண்டிருந்த கெனடி திரையரங்கு முன் ஆர்ப்பாட்டம் செய்து திரையரங்கை மூடச் செய்தனர். பாருங்கள், கோவையில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ் புரத்தில் ஒரு திமுக கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நடக்க இருக்கிறதா ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தடை செஞ்சனால ஓகேவா, அந்த கூட்டம் வந்து எங்கே போகிறாங்கன்னா ஹிந்தி படம் ஓடிட்டு இருக்கு ஒரு தேட்டரில். அது எந்த தேட்டர்னா கெனடி தேட்டர்னு சொல்லிட்டு ஒரு தேட்டரு, அங்கே ஹிந்தி படம் ஓடிட்டுருக்கு. அங்கே போய் பார்த்திங்கன்னா தேட்டரை வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா, 2 ஆட்டோக்களுக்கு தீ வைக்கப்பட்டது. பாருங்கள், 2 ஆட்டோ வந்து பார்த்திங்கன்னா தீ வச்சு கொளுத்தி விட்டாங்க. காங்கிரஸ் உறுப்பினர்களது வீடுகள் மீது கற்கள் வீசப்பட்ட. பாருங்கள், காங்கிரஸ் உறுப்பினர்கள்லாம் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க வீட்டிலாம் கல்லை கொண்டு அடிக்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் முன்னாடி பந்தல்லாம் போட்டிருப்பாங்களோ அந்த பந்தல்லாம் கொளுத்தி விட்டுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா 46 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படுறாங்க. ஓகேவா, சரி, அடுத்து பாருங்கள் வன்முறை நிகழ்வுகள். இன்னும் என்னென்ன வன்முறை நடக்குது அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. சென்னை போராட்டத்தை தொடர்ந்து மாணவர்கள் சென்னை புகைவண்டி நிலையத்தின் முன்கூடி ஆர்ப்பாட்டம் செய்தனர். மின்சார ரயில்கள் மீது கற்கள் வீசப்பட்டனர். பச்சையப்பன் கல்லூரி அருகே ஒரு பேருந்துக்கு தீ வைக்கப்பட்டது. பாருங்கள், ஒரு பஸ்ஸையே பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா தீ வச்சு விட்டுறாங்க. எங்கன்னா நம்ம பச்சையப்பன் கல்லூரிக்கு முன்னாடி. கன்னிமாரா ஹோட்டலுக்கு எதிரே இருந்த அரசு கலை கல்லூரி மாணவர்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். பாருங்கள், கன்னிமாரா ஹோட்டலுக்கு எதிராக இருந்த அரசு கல்லூரி மாணவர்கள்லாம் சேர்ந்து அங்கே ஒரு மறியல் போராட்டம் பண்ணுறாங்க. போலீஸோட தடியடியில் 2 மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா காயமாடுறாங்க. வில்லிவாக்கத்தில் ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவர்கள் ஆர்ப்பாட்ட ஊர்வலம் நடத்தினர். பாருங்கள், பள்ளி மாணவர்களும் சேர்ந்துக்கிறாங்க. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்லூரி மாணவர்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பள்ளி மாணவர்களும் பார்த்தீங்கன்னா அதில் சேர்ந்துக்கிறாங்க. தபால் நிலைய இந்தி பலகைகளும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தபால் பெட்டிகளும் உடஞ்சி தூக்கி போட்டாங்க. ஓகேவா, பாருங்கள், தபால் நிலைய இந்தி பெயர் பலகைகளும் தபால் பெட்டிகளும் பார்த்தீங்கன்னா உடச்சி அதை வந்து வீசிடுறாங்க. ஓகேவா, எரியப்பட்டன. போராட்டத்தில் கைதான மாணவர்களை விடுதலை செய்ய கோரி லயோலா கல்லூரி மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்காங்க. பாருங்கள், சென்னையில் லயோலா காலேஜ்னு ஒன்று இருக்கும் தெரியுமா? அந்த காலேஜ் மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்தில் எந்தெந்த மாணவர்கள்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி கைது பண்ணிங்களா அவங்கள வந்து விடுவீங்க, அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த லயோலா கல்லூரி மாணவர்களை உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்தால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரிகளையும் பள்ளிகளையும் மூடிவிட வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவு பிறப்பித்தது. பாருங்கள், ஜனவரி 3 தான், ஜனவரி 29 உடனே இந்த மாதிரி வந்து கல்லூரி இது நம்ம ஸ்கூலு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகேவா, ஏன்னா இந்த போராட்டம் பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. இந்த மாணவர்கள் லயோலா காலேஜ் பண்ணுற மாணவர்கள் போராட்டங்கள் அது வந்து ஒரு பெரிய லெவலில் போயிட்டு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கல்லூரி பள்ளியும் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் சொல்லிடுறாங்க. இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் போலீஸார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 63 பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துடுறாங்க. பாவம், 63 பேர்ப்பா. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பக்தவச்சலத்தோட ஆட்சி பீரியடில் இப்படிலாம் நடந்திருக்கு. வேறு வழி இல்லை, யார் இருந்தாலும் இது நடந்திருக்க தான் செய்யும். சரி, அடுத்து பாருங்கள், தலைவர்கள் விடுதலை. முதலமைச்சர் பக்தவச்சலம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை திமுகவினர் தான் தூண்டிவிட்டனர் என்றும் அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் கூறினார். பாருங்கள், பக்தவச்சலம் என்ன சொல்கிறாரு, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வந்து திமுக தான் வந்து தூண்டி விட்டுருப்பாங்க, அதுக்கு எதிராக ஆதாரம் வந்து என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்தவச்சலம் சொல்கிறாரு. இருப்பினும் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் பொருட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்ட திமுக தலைவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய உத்தரவிட்டனர். பாருங்கள், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆளுங்கள் எல்லாத்தையும் கைது செஞ்சுருப்பாங்கல்ல, ஜனவரி 24 நைட்டே கைது செஞ்சுருவாங்க. ஓகேவா, 26 நடக்கிற போராட்டத்துக்கு 24 நைட்டே எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை செய்யறதுக்கு வந்து உத்தரவிடுறாங்க. ஓகேவா, எல்லாத்தையும் ஜனவரி 31 ரிலீஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறாங்க. இருப்பினும் போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக போயிட்டு தான் இருக்குது. பாருங்கள், தொடர் போராட்டம். திமுக தலைவர்கள் விடுவிக்கப்பட்ட போதிலும் இந்தி திணிப்பு, ஓகேவா, இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் 1965 பிப்ரவரி மாதத்துலையும் தொடர்ந்தது. மதுரை மாணவர்கள் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்தி கோஷங்களை எழுப்பி என்ஜின் மீது கருப்பு கொடி ஏற்றினர். பாருங்கள், மதுரை மாணவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல ரயில், அதில் போய் அதை வழிமறைச்சிட்றாங்க. அதை வழிமறைச்சு நிறுத்தி இந்த மாதிரி கோஷங்கள்லாம் எழுப்பி இந்த என்ஜினில் போய் கருப்பு கொடியை கட்டி விட்டுறாங்க. ஓகேவா, நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்த தருமபுரிக்கு அருகே குமாரசாமி பேட்டையைச் சேர்ந்த கிருஷ்ணன் சட்டசபை
சட்டசபை முன் தீக்குளிக்க போவதாக முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியமைக்காக கைது செய்யப்பட்டார். பாருங்க, நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவர் யாருன்னா கிருஷ்ணன், ஓகேவா. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, போய் பக்தவச்சலத்துக்கு கடிதம் லெட்டர் போடுறாரு. எதுக்குன்னா, நான் இந்த மாதிரி சட்டசபைக்கு முன்னாடி தீ குளிக்க போகிறேன், நீ ஒழுங்காக வந்து ஹிந்தியை வந்து இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிடு, இல்லைனா நான் வந்து தீ குளிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் போராட்டம் பண்ணுறாரு, ஓகேவா. போராட்டம் பண்ணலாம், கடிதம் எழுதி அனுப்புகிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா பக்தவச்சலம் என்ன பண்ணுறாரு, நீ இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காத, உன்னை பிடிச்சி உள்ளே தூக்கி போட்டுருவான்னு சொல்லி அந்த கிருஷ்ணனை தூக்கி உள்ளே போட்டுறாங்க, ஓகேவா. அவர் யாருன்னா நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்தவர். பாருங்கள், மூடப்பட்ட கல்லூரிகளும் பள்ளிகளும் திறக்கப்பட்ட போதிலும் மாணவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போராட்ட குழுவை ஏற்படுத்தி போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க, ஓகேவா. இந்த குழுவுக்கு ரவிச்சந்திரன் தலைவராகவும் சீனிவாசன் செயலராகவும் இருந்து தமிழ்நாட்டு போராட்டத்தை ஒருங்கிணைத்தனர். பாருங்கள், இந்த மாணவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் நடத்துகிறாங்கல்ல, அந்த போராட்ட குழுவுக்கு வந்து ரவிச்சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா தலைவராக இருக்கிறார். இந்த மாணவர்கள் நடத்தக்கூடிய போராட்டத்துக்கு ரவிச்சந்திரன் தலைவராக இருக்கிறார். சீனிவாசன் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா செயலாளராக இருக்கிறார், ஓகேவா. அவங்க வந்து முன்னின்று இந்த தமிழ்நாட்டு போராட்டத்தை, இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. போராட்டம் பார்த்திங்கன்னா சென்னை, அதுக்கப்புறம் சேலம், திருச்செங்கோடு, கோவை, வெள்ளக்கோயில், மதுரை, கரூர் இந்த இடத்துக்கெல்லாம் பரவி பல இடங்களில் பார்த்திங்கன்னா வன்முறையெல்லாம் வந்து நடக்குது. பிப்ரவரி 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஒரே நாளில் மட்டும் தமிழ்நாட்டில் 7 இடத்துல வந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறாங்க. அதில் 24 பேர் இறந்துருக்கிறாங்க. 2 போலீஸ் அதிகாரிகள் திருப்பூரில் எரிக்கப்பட்டன. பாருங்கள், திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 2 போலீஸை போட்டு கொளுத்திவிட்டாங்க. மொத்தமாக நடந்த துப்பாக்கி சூட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி 10ஆம் தேதி மட்டும், ஓகேவா, அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 பேர் பார்த்திங்கன்னா இறந்துருக்குறாங்க. மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி, மாணவர்கள்னு சொல்ல முடியாது, போராட்டத்தில் யார் யார் ஈடுபட்டாங்களோ அவங்க எல்லாத்துலேயுமே ஒரு 24 பேர் இறந்துருக்குறாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு 2 போலீஸ் அதிகாரிகளை வந்து பார்த்திங்கன்னா திருப்பூரில் வச்சு கொளுத்திவிட்டாங்க, ஓகேவா. பாருங்கள், கலவரங்களை கட்டுப்படுத்த இராணுவம் வரவழைக்கப்பட்டது, தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. பாருங்கள், இந்த இந்திய எதிர்ப்பு கலவரத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இராணுவத்தை வந்து கூப்பிட்றாங்க, ஓகேவா, இராணுவத்தை கூப்பிட்றாங்க. அடுத்து பாருங்கள், இந்த போராட்டத்தின் போது பல மாணவர் தலைவர்களும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக பிரமுகர்களும் நிறைய பேர்த்த கைது பண்ணுறாங்க. தடையை மீறி ஊர்வலம் சென்றதாக குன்றக்குடி அடிகளார் மற்றும் ராஜகோபால், ராஜன், அருணாச்சலம், ஆறுமுகம் ஆகியோர் மீது வழக்கு தொடரப்பட்டது. பாருங்கள், இவங்க வந்து தடையும் மீறி வந்து ஊர்வலம் நடத்துகிறாங்க அப்படின்றதுனால, ஊர்வலம் நடத்தினால இந்த குன்றக்குடி அடிகளார், ராஜகோபால், அதுக்கப்புறம் ராஜன், அருணாச்சலம், ஆறுமுகம் இவங்க மேலாம் வந்து வழக்கு போடுறாங்க, ஓகேவா. அடிகளாருக்கு அபராதம் விதிக்கப்படுது. பாருங்கள், குன்றக்குடி அடிகளாருக்கு அபராதத்தை போட்டுறாங்க. தடையை மீறி தண்டிக்கப்பட்ட முதல் மடாதிபதி குன்றக்குடி அடிகளார் தான். பாருங்கள், தடையை மீறி தண்டிக்கப்பட்ட முதல் மடாதிபதி யாருன்னா நம்ம குன்றக்குடி அடிகளாராம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்த தலைவர் சீபா ஆதித்தனாரும் முத்தமிழ் காவலர் கியாப விஸ்வநாதத்தையும் கைது பண்ணிடுறாங்க. பாருங்கள், நாம் தமிழர் இயக்கத்தை சேர்ந்த சீபா ஆதித்தனாரையும் முத்தமிழ் காவலர் கியாப விஸ்வநாதத்தையும் பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, ஓகேவா. அடுத்து பாருங்கள், போராட்டம் நிறுத்தப்பட்டது. பாருங்கள், போராட்டம் வந்து நிறுத்துகிறாங்க. பதவி விலகல். தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எல்லை மீறி சென்று கொண்டிருந்ததால் மத்திய உணவு அமைச்சர் சுப்பிரமணியமும் பெட்ரோல் துறை இணையமைச்சர் அழகேசனும் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். பாருங்கள், இவர் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் இருக்கும்போதே இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அமைச்சர் ஆக்கி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவரோட அவையிலையும் பார்த்திங்கன்னா அமைச்சராக இருந்திருப்பாங்க. இந்த சுப்பிரமணியனும் இந்த அழகேசனும் வந்து பார்த்திங்கன்னா அமைச்சராக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கனால இவங்க 2 பேரும் பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. யார் 2 பேரும்? மத்திய உணவு அமைச்சராக இருந்த சுப்பிரமணியமும் பெட்ரோல் துறை இணையமைச்சராக இருந்த அழகேசனும் அவங்களோட பதவியை ராஜினாமா பண்ணுறாங்க. பிரதமர் சாஸ்திரியின் வானொலி வேண்டுகோள் தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்தி தருவதாக இல்லைன்றாங்க. திருச்சியில் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் வீரப்பன் இந்தி திணிப்பை கண்டித்து தீ குளித்தார். பாருங்கள், திருச்சியிலையும் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா இப்போ அவன் தீ குளிச்சுட்டார். ஆல்ரெடி ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தீ குளிச்சு 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீ குளிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள், திருச்சி ஆரம்ப பள்ளி ஆசிரியர் வீரப்பன் ஒரு பேர், ஓகேவா, அவர் வந்து இந்தி திணிப்பை கண்டித்து தீ குளிச்சுட்டாரு. சென்னையில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படுது. பாருங்க, சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரடங்கு சட்டத்தை போடுறாங்க. போராட்டத்தோட உச்சகட்டம் எட்டியது. பாருங்க, போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸுக்கு வந்துருச்சு, உச்சகட்ட லெவலுக்கு வந்துருச்சு. எப்போனா பிப்ரவரி 12 ஊர்களில் துப்பாக்கி சூடு நடைபெற்றதில் 31 பேர் உயிரிழந்தனர். பாருங்க, 12 ஊரில் துப்பாக்கி சூடு நடந்துச்சு, அதில் ஒரு 31 பேர் இறந்துருக்கிறாங்க. இராணுவத்தின் துணை கொண்டு கலவரங்களை கட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. கடைசியாக பாருங்கள், இராணுவத்தை இறக்கி தான் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேவா. அடுத்து பாருங்கள், கண்டனம். மத்திய அரசின் இந்தி கொள்கை பற்றி பல அறிஞர்கள் கண்டனம் தெரிவித்தனர். நேருவின் உறுதிமொழிக்கு சட்ட வடிவம் தராவிடில் இந்தியா பல பகுதிகளாக பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை உருவாகும் என்று பல வழக்குரைஞர்கள் சங்கங்கள் எச்சரித்தன. பாருங்கள், நேருவோட உறுதிமொழி சட்டத்துக்கு நம்ம வந்து வடிவம் கொடுக்கல அப்படின்னா இந்தியா வந்து பல பகுதிகளாக வந்து பிரிஞ்சு போயிடும், அந்த சூழ்நிலை வந்து உருவாயிரும்னு சொல்லி பல வழக்கறிஞர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தமாரி எச்சரிக்கிறாங்க, சங்கங்கள்லாம் வந்து எச்சரிக்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் பிரதமர் சாஸ்திரி விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தினார். பாருங்கள், நம்ம ராதாகிருஷ்ணன் ஐயா துணை குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குடியரசுத் தலைவர் ஆயிடுவார். அந்த குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா
இந்த மாதிரி பிரதமர் சாஸ்திரிகிட்ட போய் சொல்கிறாரு, இந்த இந்தி விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் இந்த மாதிரி அறிவுறுத்துறார். ஓகேவா? யார்? குடியரசுத் தலைவராக இருக்கிற ராதாகிருஷ்ணன் வந்து பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரிகிட்ட இந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார், இந்த இந்தி விஷயத்தில். ஓகேவா? இவற்றின் விளைவாக மத்திய உள்துறை பிறப்பித்த ஆணை திரும்ப பெறப்பட்டது. பாருங்கள், இவர் சொன்னதுக்கப்புறம் 1965 அந்த ஆணை பிறப்பிப்பாங்கல்ல, ஜனவரி மாதம் 26 வந்து இந்தியை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி மொழியாக்கிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆணை வந்து பிறப்பிப்பாங்கல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆணையை ரிலீஸ் வாங்கிடுவாங்க, வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பெற்றுருவாங்க. ஓகேவா? பிரதமர் சாஸ்திரி நேருவின் வாக்குறுதியை பின்பற்றுவதாக உறுதியளித்தார். இதையடுத்து முதலமைச்சர் பக்தவச்சலம் ஆங்கிலம் நிரந்தரமாக நீட்டிப்பதற்கான சட்டம் கொண்டு வர முயற்சிக்கப் போவதாகவும், சிறையில் உள்ள மாணவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் மாணவர்கள் தலைவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியின் பேரில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நிறுத்தப்பட்டது. பாருங்கள் என்ன சொல்கிறாரு பாருங்கள். பக்தவச்சலம் வந்து இந்தமாரி சொல்லிடுறாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி முதலமைச்சர் பக்தவச்சலம் வந்து ஆங்கில நிரந்தரமாக நீட்டிச்சிருவாங்க, ஹிந்தி வந்து இருக்காது, அதாவது ஆங்கிலம் நீட்டிப்பதற்கான சட்டத்தையும் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம், அது மட்டும் இல்லாமல் சிறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்தையும் நம்ம விடுதலை நம்ம வந்து செஞ்சுருவோம், அதே மாதிரி மாணவர்கள் தலைவருக்கு கொடுத்த வாக்குறுதியோட பேரில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாங்க. ஓகேவா? 1965 பிப்ரவரி மாதம் 12 நிறுத்திடுவாங்க. 1965 பிப்ரவரி 17 பார்த்தீங்க அப்படின்னா பாராளுமன்ற கூட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி பேசிய குடியரசுத் தலைவர் ராதாகிருஷ்ணன், ஹிந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் நீடிக்கும் என்று நேருவின் உறுதிமொழியை நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி அளிக்கிறார். பாருங்கள், நம்ம ராதாகிருஷ்ணன் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு. எப்போ? 1965 பிப்ரவரி 17 வந்து பாராளுமன்ற கூட்டத்தை துவக்கிறாரு. துவக்கி என்ன பேசுகிறாருன்னா, இந்த மாதிரி ஹிந்தி பேசாத மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விரும்பும் வரை, ஓகேவா, ஹிந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் தான் வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லி நேருவோட உறுதிமொழியை நம்ம வந்து கண்டிப்பாக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி உறுதியளிக்கிறார். ஓகேவா? அதன் பின் 1965 பிப்ரவரி 24 கூடிய காங்கிரஸ் செயற்குழு இந்த மாதிரி சொல்கிறாங்க, தேர்வு குழுக்கள் அனைத்தும் பிரதான மொழிகளில், ஓகேவா, பிரதான பிராந்திய மொழிகளில் எழுத அனுமதித்தல், மும்மொழி திட்டத்தை முறையாக செயல்படுத்துதல், 1963 ஆட்சி மொழி சட்டத்தில் நேருவின் உறுதிமொழிக்கு உருவம் கொடுக்கும்படி சட்ட திருத்தம் செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்தது. பாருங்கள், நேரு என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆங்கிலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கட்டும், இணைமொழியாக கண்டிப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நேருவும் சொல்லியிருப்பார். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி சொல்கிறாங்க. ஓகேவா? இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் பக்தவச்சலம் சொன்ன உறுதிமொழியை அடுத்து குறு உள்நாட்டு போர் விலக்கி கொள்ளப்பட்டது. பாருங்கள், ஏன்னா அடுத்து உள்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்ததில்ல, அதை வந்து ஒரு குறு உள்நாட்டு போருன்றாங்க. ஓகேவா? இல்லைனா இன்னொரு உள்நாட்டு போர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அது பெரிய லெவலில் அந்த போராட்டம் போயிடுச்சு. நடந்தது பாருங்கள், போராட்டம் நடந்தது 25 தான் நடந்திருக்கு. ஜனவரி 25 பிப்ரவரி 16 வரைக்கும் நடந்திருக்கு. பிப்ரவரி 17 தான் இந்தமாரி இவரே சொல்கிறார், இந்த மாதிரி இதை கூட்டி. ஓகேவா? பாருங்கள், பிப்ரவரி 14 தான் இந்தமாரி சொல்கிறார். பிப்ரவரி 12 போராட்டம் நிறுத்தியிருக்கிறாங்க. 1965 பிப்ரவரி 12 வந்து பார்த்திங்க அப்படின்னா போராட்டத்தை வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. பிப்ரவரி 17 இந்தமாரி பாராளுமன்றத்தை கூட்டி இந்த மாதிரி ராதாகிருஷ்ணன் சொல்லிடுறார். ஓகேவா? சரி, பாருங்கள், மத்திய மாநில ஆட்சித் தலைவர்களின் விவேகமற்ற முடிவுகளாலும் பேச்சாற்றலாலும் போக்காலும் அதுக்கப்புறம் பாருங்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் செல்வாக்கு சரிந்தது. பாருங்கள், இந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸோட செல்வாக்கு சுத்தமாக சரியுது. அச்சரிவு பார்த்திங்கன்னா 1966 சட்டப்பேரவையில் எதிரொலித்தது. ஏன்னா அண்ணா ஜெயிச்சிருவார் அந்த டைமில். ஓகேவா? சரி, பாருங்கள், திமுகவின் பங்கு. திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவுக்கு இந்தி போராட்டம் நடைபெற்றதற்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் எழும்புது. அது பாருங்கள், இந்த மாதிரி இந்தி எதிர்ப்பு போராட்டம் திமுகவால் அறிவிக்கப்பட்டது. அந்த போராட்டத்தை திமுக அல்லாத கட்சிகளும் அதுக்கப்புறம் கட்சி சாரா தலைவர்களும் ஆதரித்தனர். பாருங்கள், எல்லாமே ஆதரிக்கிறாங்க. திமுக மட்டும்தான் ஆதரிக்குதுன்னு கிடையாது, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எல்லா கட்சியுமே ஆதரிக்கிறாங்க. போராட்டம் துவக்கப்படுவதற்கு முன்பாக எச்சரிக்கை நடவடிக்கையாக திமுக தலைவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு விட்டனர். எனினும் இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டபடி குடியரசு நாளன்று மாணவர்களால் முன்னின்று நடத்தப்படுது. பாருங்கள், ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடத்துகிறாங்க போராட்டத்தையே. சரியா? 1942 காந்தி உள்பட அனைத்து காங்கிரஸ் தலைவர்களும் கைது செய்யப்பட்டவுடன் வெள்ளையின வெளியேறு இயக்கம் பார்த்திங்கன்னா மக்கள் இயக்கமாக எப்படி மாறுனுச்சோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா திமுக தலைவர் கைது செஞ்சதுக்கப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவர் இயக்கமாக வந்து உருமாற்றம் அடைஞ்சுன்னு சொல்லி வெள்ளையின வெளியேறு இயக்கத்தை கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் 1965 வெள்ளையின வெளியேறு இயக்கத்தை கூட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா 1942 ஆகஸ்ட் 8 பார்த்தீங்கன்னா காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. வெள்ளையின வெளியேறு இயக்க போராட்டப்போ காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. காந்தி அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த போராட்டம் வெள்ளையின வெளியேறு இயக்க போராட்டம் மக்கள் இயக்கமாக வந்து மாறிடும். அதே மாதிரி திமுக எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண உடனே இந்திய எதிர்ப்பு இயக்கம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இயக்கமாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், திமுக தான் இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தை தூண்டிவிட்டது என்பதற்கான ஆவண ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக கூறிய முதலமைச்சர் பக்தவச்சலம் அவற்றை வெளியிடவில்லை. பாருங்கள், அந்த ஆதாரத்தை அவர் காட்டல. ஓகேவா?
அடுத்து பாருங்கள், திமுக தலைவர்கள் விடுதலை செய்யப்பட்ட பின்னரும் அண்ணாதுரை மாணவர்கள் போராட்டத்தை கைவிட்டு வகுப்புகளுக்கு திரும்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த பிறகும் போராட்டம் நடந்து. பாருங்கள், இந்த மாதிரி விடுதலை மாணவர்கள்லாம் விடுதலை செஞ்சுட்டாங்க, திமுக தலைவர்களையும் விடுதலை பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அண்ணாதுரை வந்து இந்தமாதிரி சொல்கிறாரு, தயவு செஞ்சு எல்லாம் நீங்கள்லாம் காலேஜுக்கு ஸ்கூலுக்குலாம் போங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இருந்தாலும் அந்த அவரோட பேச்சை யாரும் கேட்கல, போராட்டத்தை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நேரடியாக தூண்டவில்லையாயினும் அந்த கட்சி உருவாக்கிய வட இந்தி ஏகாதிபத்திய எதிர்ப்பு உணர்ச்சி இந்த போராட்டத்துக்கான உந்து சக்தியாக இருந்தது என்றும் கருதுகிறார் ராபர்ட் கார்டுகிரேவ் அப்படின்ற ஒருத்தர். பாருங்கள், ராபர்ட் கார்டுகிரேவ் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, திமுக இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நேரடியாக தூண்டவில்லையாயினும் அந்த கட்சி உருவாக்கிய வட இந்தி ஏகாதிபத்தியத்தோட எதிர்ப்பு உணர்ச்சி இந்த போராட்டத்துக்கான ஒரு உந்து சக்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து சொல்கிறார். யாருன்னா ராபர்ட் கார்டுகிரேவ் அப்படின்றவர். ஓகேவா, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கூற்றுலாம் ஒரு சிலது கேட்பாம்பா. ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமான ஏரியா. ஓகேவா, நம்ம எந்தெந்த இயரில் நடைபெற்றுச்சு கொண்டு நம்ம நல்லா படித்து வச்சுக்கணும். ஓகேவா, அதனால தான் சொல்கிறேன். பாருங்கள், எது எப்படியாயினும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் திமுகவின் செல்வாக்கு பல மடங்கு பெருகவும் அந்த கட்சி 1967 பொதுத் தேர்தலில் அசாதாரண வெற்றி பெறுவதற்கும் காரணமாக இருந்தது என்பதில் ஐயமில்லை. பாருங்கள், ஏன்னா இந்த திமுகவுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் தான் அப்படின்றாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்திங்கன்னா அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையும் நடத்துகிறாங்க. ஓகேவா, மாணவர்கள் போராட்டமாக தான் மாறுது. அப்போ மாணவர்கள் எல்லாம், அதாவது இளைஞர்கள் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அண்ணா பக்கம் திரும்பிட்டாங்க. ஓகே, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்து பக்கம் திரும்பிட்டாங்க. ஓகேவா, அதனால தான் 1967 பொதுத் தேர்தலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அண்ணா வந்து வெற்றி பெறாரு. சரி, அடுத்து பாருங்கள், முதலமைச்சரின் பங்கு. முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். முதலமைச்சர் பக்தவச்சலம் தேசபக்தர், இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றவர், மத்திய அரசு மொழிக் கொள்கையை மறுபேச்சின்றி கடைபிடித்தவர், மத்திய அரசின் மும்மொழிக் கொள்கை சிறமேற்கொண்டு செயல்படுத்தியவர். அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளில் தமிழை பயிற்சி மொழியாக்குவது மாணவர் நலனுக்கு உகந்ததல்ல, நடைமுறை சாத்தியமற்றது என்று உள்ளபூர்வமாக நம்பியவர். பாருங்கள், இந்த மாதிரி கல்லூரிகளில் தமிழை வந்து பயிற்சி மொழியாக்குறது மாணவர் நலனுக்கு உகந்ததே கிடையாது, அதை வந்து நடைமுறை சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லி உள்ளபூர்வமாக நம்புகிறவர். தமிழ்நாட்டில் உருவாகி வரும் விஸ்வரூபம் எடுத்து வந்த இந்திய எதிர்ப்பு உணர்ச்சியையும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தையும் தேச விரோத செயலாக கருதினார். பாருங்கள், அதை வந்து ஒரு தேச விரோத செயலாக கருதுகிறார். யாருன்னா நம்ம பக்தவச்சலம். ஓகேவா, எதை? இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை. அடுத்து பாருங்கள், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகவும் கருதி வன்முறை நிகழ்ச்சிகளை போலீஸாரையும் இராணுவத்தையும் கொண்டு முறியடித்து விடலாம் என்று முடிவெடுத்தார் முதலமைச்சர். அதுபடியாக பார்த்தீங்கன்னா 1965 ஜனவரி 25 மாணவர்கள் மெரினா கடற்கரைக்கு செல்லும் முன்பு கோட்டைக்கு சென்று, ஓகேவா, மெரினா கடற்கரைக்கு மெரினா கடற்கரைக்கு போகிறதுக்கு முன்னாடி கோட்டைக்கு சென்று முதலமைச்சரிடம் கோரிக்கை விண்ணப்பம் கொடுக்க முயல்கிறாங்க. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு கோரிக்கை விண்ணப்பம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. யார்? இந்த மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து. ஓகேவா, ஆனால் முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா மாணவர் தலைவர்களை சந்திக்க மறுத்து விட்டார். பாருங்கள், இந்த மாணவர்களோட தலைவர் இருக்காங்கல்ல, அவர்களை வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் சந்திச்சிருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து சந்திக்கவே இல்லை. ஓகேவா, சந்திச்சிருந்தாங்கன்னா பிரச்சனை அப்பயே முடிஞ்சிருக்கும். நிலைமை கட்டுக்கு அடங்காமல் சென்ற பின் மத்திய அரசாங்கம் எடுத்த முடிவை ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சரின் கடுமையான மனப்பான்மையும் மாணவர்களை சந்திக்க மறுத்ததும் போலீசாரை கொண்டு மாணவர்களின் கலவரத்தை கலைக்க முயன்றதும் போராட்டத்தை தீவிரப்படுத்தி விரிவான வன்முறைக்கு வழிவகுத்து விட்டது என்று எழுதியுள்ளார் சி. சுப்பிரமணியம். பாருங்கள், சி. சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாருன்னா, முதலமைச்சரோட கடுமையான மனப்பான்மையும் மாணவர்களை சந்திக்க மறுத்ததும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போலீஸாரை கொண்டு மாணவர் கலவரத்தை கலைக்க முயன்றதும், அதுக்கப்புறம் போராட்டத்தை தீவிரப்படுத்தி விரிவான வன்முறைக்கு வந்து இது வந்து வழிவகுத்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. யாருன்னா சி. சுப்பிரமணியம். ஓகேவா, பாருங்கள், முதலமைச்சர் இவரை பக்தவச்சலத்தை பற்றி இவர் வந்து இந்தமாரி சொல்லியிருக்கிறாரு. நீ பண்ணுற வேலை தான் தலைவர், இந்தமாரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்தவச்சலத்தை பற்றி சொல்கிறார். ஓகேவா, பாருங்கள், முதலமைச்சர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் உணர்ச்சி பகுதியை புரிந்து கொள்ளாமல் அந்த உணர்ச்சியை காயப்படுத்தியதே போராட்டத்தின் தீவிரத்திற்கு இந்த காரணம் என்பது இவரது கணிப்பு. சுருங்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்திய எதிர்ப்பு செயலுக்கு முதலமைச்சரின் எதிர் செயலே இந்த போராட்டத்திற்கான காரணமாகும். இதன் விளைவு 1967 தெளிவாக தெரிந்தது. ஆமாம், நம்ம தான் பார்த்தோம். 1967 அண்ணா வந்து ஜெயிச்சிருவார். அதனால தான் நம்ம சொன்னோம். சரி, மதிப்பீடு. இப்போ இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மீஞ்சூர் பக்தவச்சலம் செல்வமும் அரசியல் செல்வாக்கும் மிக்க குடும்பத்தை சேர்ந்தவர். இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றவர். சட்ட புலமையும் தேசப்பற்றும் நிர்வாக அனுபவம் மிக்கவர். அவர் இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பும் அதற்கு பின்னரும் 17 ஆண்டுகள் தொடர்ந்து காங்கிரஸ் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். பாருங்கள், இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்னாடியும் பின்னாடியும் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 17 வருஷம் அவர் வந்து காங்கிரஸ் அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்திருக்கிறாருன்றாங்க. ஓகேவா, இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்னாடி 17 வருஷம், விடுதலை அடைஞ்சதுக்கு அப்புறம் பின்னாடி ஒரு 17 வருஷம், அந்த மாதிரி கணக்கு வச்சிங்கன்னா அதிகமாக அவர் வந்து இருந்திருக்கிறார், அதிக காலத்தில் இருந்திருக்கிறார். ஓகேவா, தமிழ்நாட்டின் கடைசி காங்கிரஸ் முதலமைச்சர் யாருன்னு கேட்டாலும் நம்ம இந்த பக்தவச்சலம் ஐயாவை தான் போடணும். ஓகேவா, அது ஒரு முக்கியமான கொஸ்டின்.
அடுத்து பாருங்கள், பக்தவச்சல முதலமைச்சர் பொறுப்பேற்ற போது உணவுப் பொருள் தட்டுப்பாடு, விலைவாசி உயர்வு, வேலையின்மை, இந்தி மொழி பிரச்சனை, திமுகவின் எழுச்சி ஆகியவை அனைத்து பிரச்சனைகளையும் அரசியல் வாரிசுகளாக பெற்றார். பாருங்கள், எல்லா பிரச்சனையும் அரசியல் வாரிசாக பெறாரு. இவரது ஆட்சி காலத்தில் மொழி பிரச்சனை, பிற பொருளாதார பிரச்சனைகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு பூதாகரமாக வெளிப்பட்டது. பாருங்கள், மற்ற பிரச்சனையெல்லாம் விட்டுட்டு இந்தி பிரச்சனை பெருசாயிருச்சு. பொருளாதார பிரச்சனைகளை தீர்ப்பதில் தீவிர கவனம் செலுத்தாமல் விவேகமற்ற அணுகுமுறையால் பிரச்சனையை பெரிதுபடுத்தி விட்டார். பாருங்கள், பொருளாதார சிக்கல் சார்ந்த நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காத இந்தி மொழி பிரச்சனையிலேயே பார்த்திங்கன்னா நிறைய விட்டுட்டார். இவரே அந்த பிரச்சனையை பெருசுபடுத்திட்டாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதன் விளைவாக தமிழ்நாட்டின் காங்கிரஸ் ஆட்சி மேல முடியா வீழ்ச்சி அடைந்தது. காலத்தின் குரலை கேட்காதவர் காலத்தால் ஒதுக்கப்பட்டு, பாருங்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், காலத்தின் குரலை கேட்காதவர் காலத்தால் ஒதுக்கப்படுவர் என்ற கூற்றுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் தான் இந்த முதலமைச்சர் பக்தவச்சலன்றாங்க. காலத்தின் குரலை கேட்காதவர் காலத்தால் ஒதுக்கப்படுவர் என்ற கூற்றுக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் இந்த பக்தவச்சலம் அப்படின்றாங்க. ஓகேவா, இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பக்தவச்சலம் ஐயாவை பற்றி இருக்கக்கூடிய கண்டென்ட். ஓகேவா, எந்த புக்கில் அப்படின்னா நம்ம எப்பவும் பார்த்துட்டு இருக்கிற தற்கால தமிழ்நாட்டு வரலாறு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. நானே சொல்லியிருப்பேன். ஓகேவா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியுமே ஒரு தலைவர்களாக பார்த்திங்கன்னா அவரோட முதலமைச்சராக இருந்த ஆட்சி காலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்த்தது பக்தவச்சலம் ஐயா பக்தவச்சலத்தை பற்றி பார்த்தோம். ஓகேவா, ஆனால் 1963 பதவி ஏற்றுவார் அவர். பட் 63லேருந்து 67 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இவர் தான் இருந்திருப்பார். ஓகேவா, பக்தவச்சலம் ஐயா தான் இருந்திருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.